சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று என் குழந்தை செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம். உன் அப்பா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மன வருத்தத்தை கொடுக்கலாம் அல்லது மன தெளிவை கொடுக்கலாம். இத்தனை நாளும் உனக்குள் இருந்த ஒரு குழப்பத்திற்கு மிகப்பெரிய தீர்வை கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை அழிக்க நினைத்த ஒருவர், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான ஒரு உறவை அழிக்க நினைத்த ஒருவர், உன்னுடைய வீட்டில் நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நினைத்த ஒருவர், இப்பொழுது உன் வீட்டில் ஒருவரை அழிக்க நினைத்து அது எதிர்வினையாக அவர்களையே திரும்பிச் சென்றிருப்பதைக் கண்டு விழுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பா சாயப்பா யாருக்குமே எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், அதிலும் குறிப்பாக யாருடைய வீட்டிலும் எந்த ஒரு உயிரையும் பறிக்க வேண்டாம். நீ வேறுடைய ஏறப்போகிறார்கள் என்று இவ்வளவு வெளிச்சமாக சொல்லிவிட்டாயே. நிச்சயமாக இப்படி ஒரு கஷ்டத்தை யாருக்கும் நீ கொடுக்க வேண்டாம் என்று என் குழந்தை நீ என்னிடத்தில் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் என் குழந்தையே, சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது அதற்கான முற்றுப்புள்ளி என்ற ஒன்றை வைக்காமல் விட்டோமானால், நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அதிகமாக பதம் பார்த்து விடுவார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் இவர்கள் தந்து விடுவார்கள். உன்னுடைய நிலை என்னவாக இருக்கின்றது, நீ எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று வேடிக்கை பார்க்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக இதற்கான பதிலை நாம் பெறத்தான் வேண்டும் அல்லவா? எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது, ஏது நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கெடுதல் நினைத்தாலும் அவர்களுக்கு நாம் நல்லதை நினைக்க யோசிப்பது எந்த தவறும் கிடையாது. ஆனால் நாம் யோசிப்பது நாளை நமக்கே ஆபத்தாக வந்து முடியக்கூடாது. எந்த அளவிற்கு இவர்களுக்கு நீ வாய்ப்பை கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு இவர்கள் மேலும் மேலும் உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் நீ படுகின்ற பாட்டை நினைத்து இவர்கள் இன்பமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை நாம் இவர்களுக்கு கொடுப்பது நியாயமாக இல்லை என் குழந்தை. ஒரு பிரச்சனை எந்த அளவில் ஒருவர் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை பொறுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை தெய்வம் நிர்ணயிக்கும். இந்த மனிதர்கள் எல்லாம் செய்கின்ற விஷயங்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகள் என்று இவர்கள் ஒருவரின் உயிரை பறிக்க நினைப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா? அதிலும் குறிப்பாக உன்னுடைய தெய்வம் இந்த சாயப்பா இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா? அவ்வளவு சுலபமாக இனி அவர்களைத்தான் நான் விட்டு விடுவேனா? சாத்தியமற்ற ஒரு காரியம். இனி அவர்கள் மன்னிப்பை கேட்டாலும் தான் செய்த தவறை உணர்ந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே தண்டனை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இவர்களினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் யார் இருந்து இவர்களுக்கு எதிராக பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அதாவது உன் குடும்பத்தில் இவர் ஒருவர் இருப்பதினால்தான் உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடிகின்றது. இவர் ஒருவர் உன் குடும்பத்தில் இருப்பதினால்தான் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் எளிதாக கண்டுபிடித்து விட முடிகின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒருவர் அழிந்துவிட்டால் போதும், மற்றபடி உன்னுடைய வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக நடத்தி விடலாம். எந்த ஒரு துன்பத்தையும் எளிதாக கொடுத்து விடலாம் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? இவர்கள் ஒருவர் ஒளிந்துவிட்டால் போதும், மற்றது எல்லாம் பார்த்துவிட்டு இருக்க சரியாக நடந்துவிடும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்தது. அதனை வாய்விட்டு அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்திடமும் கேட்டுவிட்டார்கள். அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் முன்னால் நின்று இவர்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், இவர்கள் குடும்பத்தில் இவர்களை இழந்து இவர்களை தவிர்க்க வேண்டும், நாம் இந்த குடும்பத்தை தீண்டியது தவறு, இவர்கள் குடும்பத்தை தீண்டியதற்காகத்தான் தெய்வம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்து விட்டது என்று சொல்லி இவர்கள் கலங்க வேண்டும் என்று இவர்கள் தன்னுடைய தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டார்கள். என் அன்பு குழந்தையே, தெய்வம் யாருடைய தெய்வமாக இருந்தாலும் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம்தான் துணை நிற்கும். நியாயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தெய்வம் எப்பொழுதும் துணை நிற்கும். அதனால் இப்பொழுது நியாயம் உன் பக்கம் இருப்பதனால் அவர்களுடைய தெய்வமாகவே இருந்தாலும் அது அவர்களுக்குத்தான் எதிராக செயல்பட்டதே தவிர உனக்கு எதிராக ஒருபொழுதும் செயல்படவில்லை. அவர்கள் தெய்வமானது அவர்களின் குழந்தைகளுக்கு பல விஷயங்களை உணர்த்தினார்கள். பலவிதமான விஷயங்களை, பல அறிகுறிகளை அவர்கள் கண்முன்னால் காண்பித்து, நீங்கள் செய்வது தவறு, இன்னொருவர் உயிரை நாம் பறிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறு, அதிலும் குறிப்பாக எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைக்கின்றோமோ அந்த விஷயமாகத்தான் நம் வாழ்க்கை மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீ செய்கின்ற வினை ஒவ்வொன்றும் உன்னையே தொடரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தெய்வமானது அவர்களுக்கு பலவிதமான அறிகுறிகளை காண்பித்து கொடுத்தது. ஆனால் இந்த அறிகுறிகள் இவ்வளவு அவர்களுக்கு காண்பித்து கொடுத்த பிறகும் அது எதுவுமே அவர்களின் மண்டையில் முழுவதுமாக ஏறவில்லை. ஆரம்பத்தில் பயந்தது போல இருந்தாலும் என்ன நடக்கிறது பார்த்து விடலாம், இவர்களை அழிப்பது தானே நம் வேலை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்கள் இது போன்ற வேண்டுதலையை தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உனக்கு ஒரு விஷயம் புரிகின்றதா? இவர்கள் விளையாடியது மனிதனோடு அல்ல தெய்வத்தோடு என்று. ஒரு மனிதன் என் வாழ்க்கையை அழிக்க தெய்வத்திடம் பிடிக்காத ஒரு விஷயத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் தெய்வத்திற்கு முன்னால் நிற்பது, தெய்வத்திற்கு வேண்டுதல் வைப்பதும், தெய்வத்திற்கு பல விஷயங்களை செய்து அவர்கள் முன்னால் நின்று எதையாவது சொல்லிக் கொடுப்பதுமாகத்தானே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இது போன்ற சூழ்நிலைகளையும் இது போன்ற சூழ்ச்சிகளையும் மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இதனால் இந்த வாழ்க்கையில் பாதிப்புகள் அவர்களுக்குத்தான் என்பதனை அவர்கள் உணராமல் சென்று விட்டார்கள். இனியும் இது இப்படியே தொடர்ந்து விட முடியாது. இனியும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருந்து விட முடியாது. சாயப்பா முன்னின்று செய்யக்கூடிய ஒரு விஷயம், சாயப்பா முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருக்குமே பொதுவானதுதான். அப்பா முன்னால் நின்று ஒன்றை நடத்துகிறேன் என்றால் அதில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்களுக்கு தவறு என்றால் தண்டனை கொடுப்பதும், சரி என்றால் அவர்கள் நல்வழிப்படுத்துவதும் அப்பனினுடைய கடமை அல்லவா? என்னுடைய கடமையை நான் நிச்சயமாக சரியாக செய்து என்னுடைய கடமையிலிருந்து ஒருபொழுதும் தவறமாட்டேன் என்று சொல்லி தெய்வம் அவர்களுக்கு முன்னால் இன்று கொடுக்கின்ற தண்டனையை பற்றித்தான் அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் நம் வாழ்க்கை மாறும் என்பதுதானே உண்மை. இவர்கள் உன் குடும்பத்தில் எந்த ஒரு தலையீடு விட்டாலும் ஒட்டுமொத்த குடும்பமும் நிர்மூலமாகிவிடும் என்று எண்ணினார்களோ, யாருடைய பிரிவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலைகுலையச் செய்யும் என்று இவர்கள் நினைத்தார்களோ, அந்த விஷயம் அத்தனையும் இப்பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு நடக்கத் தொடங்கிவிட்டது. அதாவது அவர்கள் குடும்பத்தில் நின்று யார் ஒருவர் அந்த பிரச்சனையை எல்லாம் சரியாக கணித்து எதிர்த்தார்களோ, எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னின்று அதை செய்தாரோ அவரின் தலைதான் விழ காத்து கொண்டிருக்கின்றது. தனக்கு வரக்கூடிய ஆபத்து என்னவென்று இந்த மனிதர்கள் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இந்த மனிதர்கள் சரியாக உணர்ந்து விடுவதும் இல்லை. தம்மால் மற்றவர்களுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று நினைக்கும்போது அந்த கஷ்டத்திற்கு அவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தை இவர்களும் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் வேண்டும். வேறு வழி இல்லை. இதனை அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இவர்கள் இது போன்ற காரியத்தையே தொடர்ந்து செய்வதனால், மீண்டும் மீண்டும் இவர்கள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்பதனை தெய்வத்தின் முன்னால் எடுத்து வந்ததனால், தெய்வம் இதை தாழாமல் அவர்கள் குடும்பத்திற்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தால்தான் இந்த வேதனை என்னவென்று அவர்களுக்கு புரியும் என்று சொல்லி அந்த இன்னல்களை அவர்களுக்கு திருப்பி விட்டு விட்டார்கள். இந்த சோதனைகளை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க நினைத்துவிட்டால் இனி கலங்குவதில் எந்த பலனும் இல்லை. ஐயோ அம்மா என்று சொல்லி புலம்புவதிலும் எந்த பலனும் இல்லை. அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவர்கள் நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அல்லவா? இனிமேலும் இதை பற்றி யோசித்து கொண்டோம், இதை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை. அவர்களின் குடும்பத்தில் இது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவிடாமல் இவர்கள் காப்பாற்ற வேண்டும். இல்லையென்றால் மேலும் பல சோதனைகளும் மேலும் பல துன்பங்களும் இவர்களுக்கு வந்து அதை இவர்கள் குடும்பத்தை நிச்சயமாக ஆட்டி படைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் முதலில் நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மால் யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் நடந்திருக்கிறதா என்பதனைத்தான். நம்முடைய எண்ணங்களினால் யாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதனைத்தான் முதலில் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு எந்த நிலையிலும் கஷ்டங்கள் வராது. அப்படி வருகின்ற கஷ்டங்களினாலும் நம் வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வரையிலும் என் குழந்தை சாயப்பா சொன்ன வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மையென்றால் நிச்சயமாக இன்றும் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் நாம் ஆசைப்பட்டது போல் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் உறுதியாக கொடுக்கும் அல்லவா?
நாம் விரும்பிய விஷயத்தை நிறைவாக நமக்கு கொடுக்கும் அல்லவா? அவரவர் வேலையை பார்த்து கொண்டு, அவரவர் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு, அவரவர் சந்தோஷத்திற்காக மட்டுமே அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதையும், மற்றவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதையும் வேலையாக வைத்திருந்தார்கள். ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து அவர்கள் படப்போகின்ற பிரச்சனைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதிலிருந்து இவர்கள் படுகின்ற வேதனைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையால் எல்லாவற்றிலும் நீ உஷாராக இருந்து கொள். உன் அப்பா நான் இருக்கின்றேன். மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.